நான் தரையில் விழுந்தேன். ஆண்டவரே, சவுலாகிய நான் மிகுந்த தலைகனத்தோடு வாழ்ந்து வந்தேன். என் உள்ளத்தில் மிகப்பெரிய குரோத எண்ணங்கள், பகைமை உணர்வுகள், பழிவாங்கும் நிலைகள், ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மை, சமரசம் செய்து கொள்ள முடியாத நிலை, இவ்வளவு கெட்ட சுவாபங்கள் இருந்தன. கிறிஸ்துவே, உம்மையும் கிறிஸ்தவர்களையும் ஒழிக்க வேண்டும் என்பதில் நான் குறியாக இருந்தேன். அந்த ஆணவத்தோடு குதிரை மேல் அமர்ந்து நான் வரும் பொழுது எனக்கு சரியான ஒரு அடி கிடைத்தது. அகங்காரத்தோடு குதிரை மேல் இருந்த என்னை தரையில் புழுதியில் விழ வைத்தேன். என்னை தண்டிக்க வேண்டும் என்றல்ல, மாறாக திருத்தமான வாழ்வு கழித்து வருவதற்கு, என்னை நெருப்பிலிட்டு புஸ்குவதற்கல்ல, மாறாக புடமிட்டு எனக்குள் இருக்கும்மை வெளிக்கொணர உமது அன்பு செயல், பொறுமை என் வாழ்க்கையை மாற்றியது. புழுதி எனக்கு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தது. கடைசி வரைக்கும் நான் குதிரை மேல் ஆணவத்தோடு வாழ்ந்தவனாகவே இல்லை. புழுதியில், தாழ்ச்சியிலே என் வாழ்வை அமைத்து கொண்டேன். என் அருமை சகோதரமே, உங்கள் வாழ்வு வீண் பெருமையிலும் ஆணவத்திலும் இல்லாமல் அன்பில், தாழ்ச்சியில், ஜெபத்தில் இணைந்திருக்க வேண்டும். புழுதியில் ஆண்டவர் உங்களை நிச்சயம் உயர்த்துவார். ஆண்டவரிடத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்புங்கள். ஆமேன்.